ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாகவே இருந்தது. நிஃப்டி 50 பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 59 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.53% பாசிட்டிவ்ல 11,371 க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.36% பாசிட்டிவ்ல 22,299 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ருச்சி சோயா ரிலேட்டடாக பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ருச்சி சோயா, அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்னும் சில ஸ்டாக்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்டிகுலராக நம்ம ருச்சி சோயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27th ஜான்வரி தான் வந்து ரிலீஸ் ஆனது மார்க்கெட்டில். அப்படி ரிலீஸ் ஆனதுலேருந்து 26th ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,700% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறப்போ நிறைய ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்வால்வ் ஆகணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஷேரோட ரேலி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஸ்டாப் ஆகி எந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக ரைஸ் ஆச்சோ அதே ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். இதனால பார்த்தீங்கன்னா நிறைய ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ட்ராப் ஆவாங்க. ஸோ அதனால செபி வந்து இந்த மாதிரி பேங்க்ரப்ட் ஆகி ரிலீஸ்ட் ஆகிற கம்பெனி ஷேர்ஸ் ரிலேட்டடாக வந்து சில ப்ரெசென்ட் ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களாம். ஓகே, இந்த ரூல் சேஞ்சை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த மாதிரி பேங்க்ரப்ட் ஆன கம்பெனிஸ் வந்து மறுபடியும் ரிலீஸ்ட் ஆகிறப்போ இந்த அளவுக்கு ரைஸ் ஆகுதுன்றதுக்கு நம்ம ரீசன் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்ட் ஆயிருக்கும். ஆனால் இந்த கம்பெனிஸோட அசெட் அண்ட் பிஸ்னஸை பார்த்து ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வாங்குவாங்க. அப்படி வாங்கின பிறகு அந்த புது இன்வெஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸாக இருப்பாங்க. அண்ட் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் ரீலிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி ரீலிஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ், அதாவது பப்ளிக்கு அவைலபிலிட்டியாக இருக்கிற ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ருச்சி சோயா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% இருக்கும். அண்ட் ஓன்லி 1% பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கில் இருக்கும். அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு அவைலபிலிட்டியாக கம்பெனியோட 1% ஷேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்போ சப்ளைன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ டிமாண்ட் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனாலும் சப்ளை ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஷேர் ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பப்ளிக்கு கிட்ட ரொம்பவே கம்மியான ஷேர்ஸ் அவைலபிளாக இருக்கிறது தான். அண்ட் கரண்டாக இருக்கிற ரூல் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ்க்கு வந்து 18 months டைம் இருக்கு. அதுக்குள்ளே வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கை வந்து 10%க்கு மினிமம் கொண்டு வரணும். ஸோ இப்படி 18 monthsன்றது ரொம்பவே அதிகமான டைமு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வந்து ரொம்பவே மினிமமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே ரேலி ஆகிட்டு நிறைய ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ட்ராப் ஆயிருப்பாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா செபி வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் ஆன 10% வந்து இப்ப இருக்கிற 18 months டைம்குள்ள இல்ல 6 monthsக்குள்ள வந்து கொண்டு வரணும்ன்றாங்க. அண்ட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா எந்த கம்பெனியா இருந்தாலும் மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வந்து 3 yearsக்குள்ள 25% இருக்கணும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ரப்ட் ஆன கம்பெனிஸ் வந்து ரீலிஸ்ட் ஆகிறப்பவே மினிமம் 5% வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ், அதாவது பப்ளிக்கு அவைலபிளாக இருக்கிற ஷேர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்னதான் டிமாண்ட் வந்து அந்த ஷேர்ஸ்க்கு இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து எனஃப் சப்ளை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து ஸ்டீப்பான ரேலி எடுக்காது. ஸோ இதனால ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ட்ராப் ஆகுறதுன்றது அவாய்ட் பண்ண முடியும். ஸோ கமிங் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து எம்என்எம் ஃபினான்ஷியல்ஸோட ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. ஸோ யாரெல்லாம் எம்என்எம் ஃபினான்ஷியல்ஸோட ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த எம்என்எம் ஃபினான்ஷியல் ஷேர்ஸ் வந்து இப்போ அலோகேட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஃபியூச்சர் ரீட்டைல் அண்ட் ரிலையன்ஸோட டீலை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வரைக்கும் இது ரிலேட்டடாக என்ன அப்டேட் இருக்குது அண்ட் இன்னைக்கு என்ன அப்டேட் வந்திருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி வந்து அவரோட ரீட்டைல் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபியூச்சர் ரீட்டைலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்த நியூஸ்னால தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரீட்டைலோட ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பிஸ்னஸில் வந்து ஆல்ரெடி நிறைய பெரிய பிளேயர்ஸான பிக் பஜார் அண்ட் அதர் ரீட்டைல் பிளேயர்ஸை வந்து பீட் பண்ணணும். அதே போல ஃபியூச்சர் ரீட்டைலுக்கு வந்து அவங்களோட கடனை கம்மி பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி எப்படியும் இந்த டீல் வந்து கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி தான் ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு நிறைய காசு வந்திருக்கு. அந்த காசை வச்சு சின்ன சின்ன கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்ற அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்மளும் பார்த்துருந்தோம் இ ஃபார்மசியான நெட்மெட்ஸை வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் அதே போல் ஆன்லைன் ஃபர்னிச்சர் சேல்ஸ் பண்ணுற அர்பன் லேடரை வந்து வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மில்க் பேஸ்கெட்டையும் வந்து வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதே போல தான் வந்து ஃபியூச்சர் ரீட்டைலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற வர ஸ்பெகுலேஷனால தான் இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூச்சர் குரூப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸான
ஃபியூச்சர் என்டர்பிரைசஸ், ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து மர்ஜ் பண்ணி ஒரே குரூப் என்டிட்டியாக மாற்றுறதுக்கு இந்த சாட்டர்டே வந்து அவங்களோட போர்ட் மெம்பர்ஸ் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லை, இது வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ரிப்போர்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் இப்படி அவங்களோட குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மர்ஜ் பண்ணி ஒரே என்டிட்டியை மாற்றின பிறகு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,500 crores வந்து இந்த மர்ஜ்டு என்டிட்டியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. இவங்களோட ஃபியூச்சர் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்பவே புவரான லிக்விடிட்டி பொசிஷன்ஸில் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஃபியூச்சர் என்டர்பிரைசஸ் வந்து அவங்களோட என்சிடிஸ்க்காக இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறதுல டிலே ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி கம்பெனி வந்து புவரான லிக்விடிட்டி பொசிஷன்ஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னா இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்குன்றதுனால தான் வந்து இந்த ஷேர் ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இது வரைக்கும் ஸ்பெகுலேட்டிவாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அண்ட் எந்த ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை இன்வெஸ்ட் பண்ண போகிறதா இருந்தாலோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரிவார்டுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க்கும் அசோசியேட் ஆயிருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து என்எஸ்சியோட இண்டெக்ஸஸில் ரீபேலன்ஸ் நடக்க போகுது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ரீபேலன்சஸ் பார்த்தீங்கன்னா செமி ஆனுவலாக நடக்கும். அதாவது வருஷத்துக்கு 2 வாட்டி இந்த மாதிரி இண்டெக்ஸஸ்ல எல்லாமே வந்து ரீபேலன்சஸ் நடக்கும். ஸோ இப்படி ரீபேலன்சிங்கில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வெளியே போகும் அண்ட் சில ஸ்டாக்ஸ் உள்ளே வரும். அப்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் வந்து பாரதி இன்ஃப்ராடெல்லும் ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் வந்து வெளியே போகுது. அண்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி டிவிஸ் லேபரேட்டரியும் அண்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் வந்து உள்ளே வருது. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிவிஸ் லேபரேட்டரியும் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இருக்குது. ஸோ இப்படி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ நிஃப்டி 50ல் வரதுனால நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து 2 இடம் காலி ஆகுது. அண்ட் ஆல்ரெடி நெக்ஸ்ட் 50ல் வந்து இந்த ரீபேலன்சிங்கில் என்ஹெச்பிசி, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து வெளியே போகுது. அண்ட் அதனால புதுசாக பார்த்தீங்கன்னா 5 கம்பெனிஸ் உள்ள வரணும். ஸோ அந்த 5 கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி, ஆல்கம் லேபரேட்டரிஸ், பாரதி இன்ஃப்ராடெல், L&T Infotech and Tata Consumer Products. ஸோ இப்படி இந்த 5 கம்பெனிஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்குள்ளே வரப்போகுது. அண்ட் இன்னும் நிறைய இண்டெக்ஸஸில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட சேஞ்சஸ் தான் ரொம்பவே முக்கியமாக பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்குன்னு சில இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதோட வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அந்த ஸ்டாக்ஸ் அண்ட் அந்த வெயிட்டேஜில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி வழியாக, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க, மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு வந்து அந்தந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கு வந்து ரெகுலராக மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆகும். இதே போல் நிஃப்டி 50ல் வந்து ஒரு ஸ்டாக் வெளியே போகுது அண்ட் இன்னொரு ஸ்டாக் உள்ளே வருதுன்னா அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எந்த ஸ்டாக் வெளியே போதோ அதோட ஷேர்ஸ் எல்லாமே விற்கணும். அண்ட் எந்த ஸ்டாக்ஸ் உள்ளே வருதோ அதோட ஷேர்ஸ் எல்லாமே வாங்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு 10,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த 10,000 crores பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்க்குமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து நிஃப்டி 50ல் வெயிட்டேஜ் வந்து 1% வச்சுக்கலாம். ஸோ அப்படி 1% இருக்கிறப்போ இந்த 10,000ல் 1%ன்றது 100 crores. அப்போ ஜி என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து 100 crores இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் வந்து நிஃப்டி 50லேருந்து வெளியே போகிறதுனால அந்த 100 crores வர்த்துள்ள ஷேர்ஸ் வந்து அவங்க ஒரே நாளில் விற்கணும். அண்ட் அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் எந்த ஸ்டாக் வந்து உள்ளே வருதோ அந்த ஸ்டாக்கோட ஷேர்ஸை வந்து வாங்கணும். அண்ட் அதே போல் முன்னாடி சொன்ன மாதிரி நிஃப்டி 50ல் வந்து மந்த்லி ஒரு ரெகுலரான அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நிஃப்டி 50லேருந்து வெளியே போச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ்க்கு இவ்வளோ நாள் வந்த ரெகுலர் அமௌண்ட்ன்றது வராது. அண்ட் நிஃப்டி 50ல் புதுசாக வர ஸ்டாக்ஸ்க்கு வந்து இனிமேல் புதுசாக வந்து ரெகுலரான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆகும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் எந்த ஸ்டாக் ஆட் ஆகுது எந்த ஸ்டாக் வெளியே போகுதுன்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நிஃப்டி 50ல் டிவிஸ் லேபரேட்டரியும் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் உள்ள வரதுனால 2 ஸ்டாக்ஸ்க்குமே சேர்த்து கம்பைண்டாக பார்க்குறப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்னால கிட்டத்தட்ட 1,400 crores வந்து உள்ள வருன்றாங்க. அண்ட் அதே போல் பாரதி இன்ஃப்ராடெல்லும் ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் வெளியே போகிறதுனால இந்த ஸ்டாக்ஸோட 650 crores வர்த்துள்ள ஷேர்ஸ் வந்து செல் பண்ண போகிறதா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்படி நிஃப்டி 50ல் உள்ள வரதும் வெளியே போகிறதும் எப்பத்துலேருந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25லேருந்து எஃபெக்டிவாக இருக்கும்.
அண்ட் ஆல்ரெடி இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நிஃப்டி 50ல 2 ஸ்டாக்ஸ் வெளியே போயிட்டு 2 ஸ்டாக்ஸ் உள்ள வந்திருக்கு. அது எந்த ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் வெளியே போயிருக்கு. அதே போல ரீசெண்டா பாத்தீங்கன்னா வேதாந்தா வந்து வாலண்டரி டீலிஸ்டிங்க்கு அப்ளை பண்ணதுனால அவங்களோட ஸ்டாக்கையும் வந்து நிஃப்டி 50ல இருந்து வெளியே எடுத்தாங்க. அண்ட் இந்த 2 ஸ்டாக்ஸ் வெளியே போனதுனால எந்த ஸ்டாக்ஸ் உள்ள வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட்டும் அதே போல ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸும் உள்ள வந்திருக்கு. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.